வெளிச்சத்தின் இன்னொரு பெயர் கொண்ட படத்தில் பிரகாஷை இசை அமைப்பாளராக அறிமுகப்படுத்தியதே வசந்தமான இயக்குநர்தான். சமீபத்தில் சில படங்கள் மூலம் பெரிய தோல்விகளை சந்தித்த அவர் தான் இசை அமைப்பாளராக அறிமுகப்படுத்திய நபர் தற்போது நடிகராக வளர்ந்து வருவதால் அவரை அணுகி ஒரு படம் பண்ணலாம் என கேட்க, அவரோ இன்னும் 2 வருடங்கள் காத்திருக்கவும் என தெரிவிக்க, அறிமுகப்படுத்திய எனக்கே இந்த பதிலா என நொந்து கொண்டவர் சினிமாவில் நன்றி விசுவாசத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது என புலம்பித் திரிகிறாராம். விஜய் ஆண்டனி, அருந்ததி நாயர், YG மகேந்திரன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் சைதான். பிரதீப் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். ஃபாத்திமா விஜய் ஆண்டனி தயாரித்திருக்கிறார். இப்படத்தின் தமிழக உரிமையை ஆரோ சினிமாஸ் கைப்பற்றிருக்கிறது. விஜய் ஆண்டனியின் பிச்சைக்காரன் வெற்றியை அடுத்து இப்படத்தினை தீபாவளியன்று வெளியிட முடிவு செய்திருக்கிறார்கள் படக்குழுவினர். கார்த்தி, நயன்தாரா நடிப்பில் கோகுல் இயக்கத்தில் உருவாகி வரும் பிரம்மாண்ட படம் காஷ்மோரா. கார்த்தி படங்களிலேயே அதிக பட்ஜெட்டில் உருவாகும் படம் என்பதால் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதி இப்படத்தின் ஆடியோவை வெளியிடப் போவதாக படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இப்படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தன் படங்களை ஷூட் செய்வதற்கு இந்தியாவை விட்டு வெளியே செல்வதில்லை என்ற உறுதியுடன் படங்களை எடுத்து வருகிறார் இயக்குநர் மணிரத்னம். இதனை இத்தனை வருடங்களாக கடைபிடித்து வரும் அவர் தற்போது இயக்கி வரும் காற்று வெளியடை படத்தினை எடுப்பதற்காக காஷ்மீரில் லொகேஷன் தேடி வருகிறாராம். பரதன் இயக்கத்தில் விஜய் 2 வேடங்களில் நடித்து வரும் பைரவா படத்தின் படப்பிடிப்பு தற்போது ராஜமுந்திரியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட படப்பினை திருநெல்வேலியில் நடத்த இயக்குநர் திட்டமிட்ட பொழுது அண்மையில் பொள்ளாச்சியில் பொது இடத்தில் நடந்த படப்பிடிப்பால் பல்வேறு இன்னல்களை சந்தித்த விஜய் இனியும் அதுபோல் நடைபெறக்கூடாது என்பதால் சென்னையில் திருநெல்வேலி செட் போட்டு உருவாக்க சொல்லி ஆர்டர் போட்டுவிட்டாராம். இந்த ஆண்டில் சமந்தா தமிழில் நடித்த தெறி 24 உட்பட மற்ற மொழிகளில் நடித்த அத்தனை படங்களும் வெற்றி அடைந்ததை அடுத்து தனது கையில் பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் படத்திற்கு மட்டும் ஒப்புக்கொண்டுள்ளார் சமந்தா. நிறைய பட வாய்ப்புகள் வந்த போதிலும் இனி நடிக்கிற கேரக்டரும் பெயர் சொல்லும் வகையில் இருக்க வேண்டும் என்பதால் தன் எதிர்பார்ப்புக்கு தகுந்த திணிப்போடும் அளவில் கதைகள் இல்லாததால் அத்தனையும் திருப்பி அனுப்பிவிடுகிறாராம் சமந்தா.